கிட்ட டோல்கேட் காசு வாங்கடா. ஒரு சிங்கிள். ஏதோ லாரிலேருந்து பார்சல் வந்து கிடக்குது. நிறுத்துறா. வண்டியை நிறுத்தாத, போயிட்டேரு. மூடிட்டு எங்களுக்கு தெரியும். முதல் தடவை அங்கேயே மாட்டிடுச்சிரோய். ஆமா, நான் நல்லா பணமா இருந்தா புதுசா லாரி வாங்கிடுறா. கிளவுங்கிட்டு. ஏய் முசிலவடா டபுளிரா ஏய் என்ன பண்ணாடா அச்சி போடா டபுளிரா டிரைவர் தேவரா வண்டி எடுக்கு விடடா ஏய் அக்கண்ணா ஏய் நீதிகர் உன் చెప్పాడోడే வீரவன் சச்சி போடா போலீஸ் ஏய் பாருங்க வச்சடா நல்ல வேலை உள்கையத்தோட விட்டானுங்க. சரி சரி, மூக்குல ரத்தம் வந்து தொடச்சிக்க. யாருக்கு? உனக்கு தாண்டா. வலிக்கவே இல்லை. அதுக்கு பேர் தான் உள்காயம். ஏன் பெருசு, எங்கள் உசுரோட உனக்கு பணம் தான் பெருசாக போச்சா? உசுறு போயிருந்தா அதான் போடல. யோ, அவனுக்கு அடிச்சு கேட்டப்ப எங்கேயா வச்சிருந்த? வெளில தூக்கி வீசிட்டோம்ல. எப்பயா எடுத்த? போலீஸ் உங்களை விசாரிக்கும் போது எடுத்துட்டோம்ல. சரி, இப்படி நடக்கணும் உனக்கு எப்படி தெரியும் பெருசு? நாங்கள் தெரியாததா? தார்பாய் முருகனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் அது? ஆமா. டேய், தார்பாய் உனக்கு தெரியாதா? பழைய கில்லாடிடா. அது நாங்கள் தான். வாராண்டி
நீங்கள் தார்பாய் முருகன் குரூப்னு தெரியாமல் பேசிவிட்டோம். மனசுல வச்சுக்க கூடாது. எங்கள் அப்பா வண்டி ஓட்டும் போது தார்பாய் முருகனுக்கு பயந்துட்டு தான் வண்டி ஓட்டு வரான். அடிக்கடி சொல்லுவார். ஏன் பெரியவர ஓடுற வண்டியில் இம்புட்டு ரிஸ்க் எடுக்கிறாரு. ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா? அவன் பிறந்ததே ஒரு ஆக்சிடென்ட்ல தான். அண்ணன், அந்த அண்ணன் மாதிரி நேரம் எடுத்துக்காம சீக்கிரம் வந்துடுறீங்களா? அண்ணன், அது என் அம்மாண்ணே. சீக்கிரம் விட்டீங்கன்னா அம்மா எனக்கு கஞ்சி வாங்கி கொடுக்கும். பசிக்குதுண்ணே. ஏன் பெருசு உங்கள் அம்மா மேட்ரா? ஒழுங்கா பேசுறா, டெல்லி போய் சேர மாட்டோம். ஐயா கோழியை களவான்ட்டாயா? ஏலே கிளவாண்டியா? ஆமா. 305 ஐயா குர்ரா கோழிய கிளம்புறது. ஐயா என் கோழி கோர்ட்டில் தான் என்னத்தையா காட்டுறது? போ போ. நல்லா காட்டுவீங்க குழம்பு வச்ச பிறகு. வீட்டில் குடியா? சரிங்கய்யா. இதை தானே நானும் பண்ணேன். உட்கார போய். பரவானி போய் என்னை அடிக்கிறாங்க. ஐயோ அம்மா. என்னடா போலீஸ்காரனா வயிற்றுல ஏற்றி முடிச்சு போட்டானா? அவனுக்கு பசி தின்ட்டு அழுகிறேன். ஐயோ இந்தா. இது மாதிரி முட்டை வேணா இன்ஸ்பெக்டர் தான் போட சொல்லணும். போட சொல்லிட்டா? எங்களுக்கு எல்லாமே கண்ணியப்பந்தேன். நாங்கள் அவனை குருவின்னு தான் கூப்பிடுவோம். அரிசி முட்டையும் புண்ணாக்கு முட்டையும் அடிச்சிட்டு இருந்த எங்களுக்கு முருகன் தலையெடுக்க ஆரம்பித்த பிறகு தொல்லையே விருத்தியாச்சு. லாரி ஓடுற சத்தத்தை வச்சு அது சரக்கு லாரியா எத்து லாரியான்னு சொல்லிவிடுவேன். அவன் கை வைக்காத லாரியே கிடையாது. முருகன் தார்பாய் முருகன். ஆனால் தார்பாய் முருகன் பேரை கேட்டாலே லாரிக்காரங்கெல்லாம் கிளிப்பாங்க. அவன் பேரை தான் தெரியுமே தவிர அவனை யாரும் பார்த்ததில்லை. மாட்டு சேகர் திருவனந்தபுரத்துக்காரன். கேரளாவுக்கு அரிசியும் அடிமாட்டையும் கடத்த வந்தவன் எங்களுக்குள்ளேயே செட்டில் ஆயிட்டான். தொட விட மாட்டானே. ஓ உள்ள என்ன பண்றீங்க? எங்க எதுக்கடா கத்துன? மலைக்கு அந்தாண்ட இருக்கிற கேரளா போலீஸுக்கு கேட்க போகுதுடா. ஒருக்கே வண்டி வந்துச்சு வாங்க. என்னடா முதலாளி மாடு முன்னாடி போறாங்க? வாடா பின்னாடி வாங்க. வாடா லட்சுமி வாடா. யோ அப்படி கூப்பிடாங்க எத்தனை சொல்றது? மற்றவர்களுக்கு நீ முருகன், പക്ഷേ எனக்கு நீ லட்சுமி. அது மாற்றக்கூடாது. ஆமா இன்னைக்கு என்ன சரக்கு? போய் பாருயா. டிவி பெட்டி. நான் யோகக்காரன். முதலாளி டிவி பெட்டி யோகம் தான். எந்தடா யோகம்? தங்கமா வந்திருக்க. யோகம் சேகரே, உன் வீட்டில் தங்கம் நிறைய கிடக்கு. ஒருத்த டிவி போட்டி இருக்கா? அதெல்லாம் விடு. ஆண்டினாங்க. ஆண்டினாவா? டேய் நீ சாப்பிட்டு வெளியே இழுத்து முள்ளு மாதிரி இருக்குல்ல, அதுதானே ஆண்டினா. ஆமா குரு, நான் கூட ஜட்ஜு வீட்டு மொட்டை மாடல பார்த்தேன். அவர் கோழி தவ துருவுற மாதிரி துருவிக்கிட்டே இருப்பாரு. அப்பதான் படம் தெரியுமா? என்னையா கொசுருது? உனக்காவது கொசுறு கிடைக்குது, எனக்கும் கிடைக்குது. முருகனால தான் மாட்டு சேகர் குருவை மதிக்க ஆரம்பித்தான். நாங்கள் கடத்திட்டு வர சரக்கு பூரா மாட்டு சேகர் வாங்கிக்குவேன். நல்ல வேலைக்கு கேரளாக்காரனுக்கு விற்று போடுவேன். ஆனால் முருகன் மட்டும் காசை சீண்டவே